பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. மிலாது நபி ஓணம் பண்டிகை தொடர் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமானோர் தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்றதால் கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து, கார், இருசக்கர வாகனம் என அனைத்து வகையான வாகனங்களும் ஒரே நேரத்தில் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கேரளா மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் வசிக்கும் மலையாள மக்கள் கேரளா செல்வதற்காக உக்கடம் பேருந்து நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பேருந்துகளில் ஏறி சென்றனர். சிலர் முந்தியடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறினர். அவர்களை போலீசார் சீர்படுத்தி பேருந்துகளில் ஏறுவதற்கு வழிவகை செய்தனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு வெளியூர் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர். அவற்றை தடுக்க மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து சோதனை சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து பேருந்தை சிறைப்பிடித்தும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.